இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம தனா இருக்காங்கல்ல, தனா வந்து அதாவது கொத்த வேலைக்கு போய் கல்லு, மண்ணு எல்லாமே சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து காலையிலே கதிர், தனா 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து, "சரி தனா சாப்பாடு வையி. நான் வந்து சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போய் வேலைக்கு போணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன வேலைக்கு போக போற?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி பார்த்து வேலை பாருண்ணே, கை காலில் எதுவும் போட்டுக்கிறாத." அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்கிறாங்க. "என்னை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நீ வீட்டில் வந்து பத்திரமா இரு, நான் போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன் சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கதிர் வந்து கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. தனம் வந்து யோசிக்காங்க, அவன் மட்டும் கஷ்டப்படுறான், அவன் மட்டும் வேலை பார்க்கான், 2 பேருமே தானே இருக்கோம், நம்மளும் போய் வேலைக்கு போனால் என்ன, நம்மளும் ஏதாவது கிடைச்ச வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்காங்க. ஆனால் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிடைச்ச வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த பக்கமாக வராங்க. அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு இடத்துல வந்து இந்த பில்டிங் எல்லாம் கட்டுவாங்கள்ல, அந்த வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து போகிறாங்க ஒரு அக்கா கிட்ட. "அக்கா நானும் இந்த வேலை பார்க்கலாமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா நீ, உன்னால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? கல் தூக்கணும், மண் தூக்கணும், நிறைய கஷ்டப்படணுமேம்மா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து நல்லா வந்து கஷ்டப்படாமல் வளர்ந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் எதுவும் முடியாதுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைக்கா என்னால் முடியும், நான் செஞ்சுருவேன்க்கா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரிம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, சரி வா நான் வேணா வந்து அதுக்கடுத்து எனக்கு மேலே இருக்கிற மேனேஜர்கிட்ட வந்து கூட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. அவர் ஆளை பார்த்தோன்னே சொல்லிடுறாரு, "அம்மா உன்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ வந்து பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியல, உனக்கு எதுக்குமா தேவையில்லாத இந்த வேலை, பேசாமல் போய் வீட்டில் இருக்கலாம்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைண்ணே எனக்கு வந்து காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, நான் வந்து வேலை செஞ்சால் தான் எனக்கு காசு, நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவேன், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏம்மா உன்னாலலாம் பண்ண முடியாதும்மா, ஏன்னா வந்து இது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், மயக்கம் வந்துடும், உனக்கு வெயிலில் வேற நீ வந்து வேலை செஞ்சுக்கிருவியா என்னன்னு தெரில, மயங்கி கீங்கி விழுந்துட்டேன்னா என்னம்மா பண்ணுறது?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அண்ணே அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, என்னால் முடியுண்ணே, நான் வேணால் வேலை செய்வேனே, நீங்கள் வேணால் வேலை கொடுத்து பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து கெஞ்சுறாங்க. "சரிம்மா இவ்வளோ கேட்குற, சரி ஓ வேலையை பாரும்மா, இந்த பொண்ணுக்கு வேலை பார்த்து சொல்லுமா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ரொம்ப நன்றிண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு சட்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. சட்டை போட்டு தலையில் வந்து துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே பார்த்தா கல், மண், இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா வேலையுமே வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே கான்ட்ராக்டரில் தான் அங்கிட்டு வந்து கதிரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கதிர் என்ன வேலை பார்க்காருன்னா, மூட்டை தூக்குற வேலை. அங்கே சிமெண்ட்டு அதெல்லாம் வரும்ல, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அதை வந்து அவருக்கு அங்கே லாரியிலேருந்து இறக்கி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து அவர் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தனலட்சுமி வந்து மண் அள்ளுறது, கல் அள்ளுறது இப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா வேலையுமே அவங்க இந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கடைசி சாயங்காலம் வேலையும் முடிஞ்சிடுது. வேலை முடிஞ்ச உடனே வந்து தனம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கு வந்து கொஞ்சம் சில்லறை வந்து தட்டுப்பாடாக இருக்குது. அங்கிட்டு வந்து நம்ம கதிர் வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு போகிறதுக்கு. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டா இவர் பார்த்துடுறாரு. அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சிருப்பார்ல, அவர் வந்து, "தம்பி இங்கே வாப்பா, ஒரு 500 சில்லறை இருந்தால் கூடப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இருக்குண்ணே தாரண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அங்கிட்டிருந்து வராங்க. கதிரை பார்த்தோன்னே தனத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "என்னடா இவன் இங்கே இருக்கானே, நம்ம வந்து இவனுக்கு தெரியாமல் வேலைக்கு வந்திருக்கோம், இப்போ பார்த்துட்டா என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறாங்க. கதிர் வந்து சில்லறை எல்லாம் கொடுத்துட்றாரு. "இந்தாங்கண்ணே சில்லறை." அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 500 வாங்கி வச்சுக்கிறாரு. "ஏம்மா சில்லறை கேட்டுட்டு இப்படி இருந்தால் என்னம்மா அர்த்தம், இங்கிட்டு திரும்புமா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. தனம் வந்து திரும்புகிறாங்க. திரும்பும்போது பார்த்தா கதிர் வந்து பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "இந்தாம்மா சம்பளம், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் வந்து போயிடுறாரு. தனம் வந்து அந்த இடத்துல வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கதிர் வந்து, "எதுக்கு தனம் இப்படியெல்லாம் பண்ணுற, உன்னைத்தான் நான் வீட்டில் தானே பத்திரமா இருக்க சொன்னேன், உன்னை யார் இங்கே வந்து வேலை பார்க்க சொன்னது?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை கதிர், நீ வந்து வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு வந்து மனசே கேட்கல, நீ இப்படி கஷ்டப்பட்டு நான் வீட்டில் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் அது நல்லாவா இருக்கும், 2 பேரும் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம், அது 2 பேர் மேலேயுமே வந்து பொறுப்பு இருக்குல்ல, நீயும் வேலைக்கு போனால் நானும் வேலைக்கு போகணும், அதானே சரியாக வரும், அதனால தான் வேலைக்கு வந்தேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு தனம், நான் தான் சொன்னேன்ல, நான் வேலைக்கு போய் உன்னை காப்பாற்றிக்கிடுவேன்னு சொன்னேன்ல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வேலைக்கு போகிற, நான் கல் தூக்குறனோ மண் தூக்குறனோ ஏதோ ஒரு வேலைக்கு போய் உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "இல்லை உன் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை நிறைய இருக்குது, இருந்தாலும் வந்து நீ தனியாக கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கேட்கல." அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து சொல்கிறாங்க. "என்னையை நினச்சி வந்து நீ நீ ஃபீல் பண்ணாத, தயவுசெய்து வந்து சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இங்கே பாரு நான் உனக்கு வேலை செஞ்சு தரேன், நீ ஒன்றும் கவலையப்படாத, இப்போ நீ வந்து வேலை பார்க்குறிய, யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, கதிரோட பொண்டாட்டி வேலைக்கு வருது நான் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க,
ரகுராமோட மக வந்து இங்கே வந்து கல் மண்ணு தூக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிய பேசுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா மாமாவும் அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா, இனிமேல் வேலைக்கு வராத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து 2 பேருமே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.